உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இது வெண்ணிலம் யூடியூப் சேனல். நான் உங்கள் சாந்தன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த தளத்தினூடாக நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறது என்னன்னு சொன்னா, இரண்டமடி சாந்தி தொடக்கம் திருமுருகண்டி பிள்ளையார் ஆலயத்துக்குமான ஏனையன் வீதியோரத்துல காணியல் சில விற்பனைக்காக வந்திருக்கு. இந்த காணி எங்க அமைந்திருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னம் இப்பதான் என்னுடைய காணொலியை நீங்கள் முதல் தடவையாக பார்த்தீங்கன்னு சொன்னா எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து காணொலியை முழுமையாக பாருங்கள். இப்ப வாங்க காணி எங்க இருக்குன்னு பார்ப்போம். இதுல குறிப்பிட்ட இடங்கள் எல்லாமே இரண்டமடுல இருந்து முருகண்டி வரைக்குமான எய்னைன் பாதை, எய்னைன் நீதியோரத்துலதான் அமைந்திருக்குது. இந்த இடங்கள்ல கடை, வீடு, தங்கம் மற்றும் எரிபொருள் நிலையம் கட்டுவதற்கு மிக பொருத்தமான இடங்கள். இதுல முதலாவது இடம் இரண்டமடு சந்தையிலிருந்து ஒரு 300 மீட்டர் தூரத்துல 105 அடி அகலத்தை கொண்ட இடம் விற்பனைக்காக இருக்கு. இதனுடைய ஆவணம் போமித்தான். உறுதிக்கு பதிவு செய்து ஆவணங்கள் கையில் இருக்குது. இந்த வருடம் இறுதிக்குள் இந்த காணிக்கான உறுதி கிடைக்கும் என உரிமையாளர் கூறியிருக்கிறார். பயப்பட தேவையில்லை. இதனுடைய விலையை பாத்தீங்கன்னு சொன்னா 3.5 கோடி ரூபாய் உரிமையாளர் கூறியிருக்கிறார். இதனுடைய விலையை நாங்கள் பேசி தீர்மானிக்கலாம். அடுத்து பாருங்கள், இரண்டமடு சந்தையிலிருந்து 500 மீட்டர் தூரத்துல ஒரு 130 அடி அகலத்தை கொண்ட இடம் விற்பனைக்காக இருக்கு. ஆவணம் கைத்துண்டு. விலை ஒரு அடி 3 லட்சம் போடுறார். இதனுடைய விலையம் நாங்கள் பேசி தீர்மானிக்கலாம். சொன்னா நாங்க உரிமையாளர் நம்பரை நான் உங்களுக்கு இதில் தெரியப்படுத்துறேன். இந்த உரிமையாளரோட நேரடியா நீங்க கழிச்சு விலையை பேசி தீர்மானிச்சு கொள்ள முடியும். அடுத்து பாருங்க, இரண்டமடு சந்தியிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்துலதான் ஒரு 130 அடி அகலத்துடன் அரை ஏக்கர் காணி விற்பனைக்காக இருக்கு. இந்த காணியின் ஆவணத்தை பார்த்தா யாழ்ப்பாண உறுதிகளை போல அறுதி உறுதி. இந்த காணிக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னா, காணிக்குள்ள தற்காலிக வீடு ஒன்று இருக்குது. அடுத்தது பயன்தரக்கூடிய மாதிரி ஒரு 60 தென்னை மரம் இருக்குது. இது ஒரு மிக அருமையான காணி உண்டு. மற்றது இதுஇந்த விலையை பாத்தீங்கன்னு சொன்னா உரிமையாளர் கூறுவார் என்னன்னு சொன்னா 5.5 கோடி ரூபாய் சொல்றார். நாங்கள் நேரடியாக உரிமையாளருடன் விலையை பேசி தீர்மானிச்சு இந்த காணியை வாங்கிக் கொள்ள முடியும். அடுத்து பாருங்க, அறிவியல் நகர் பல்கலைக்கழகத்துக்கு செல்லும் சந்தியிலிருந்து ஒரு 500 மீட்டர் தூரத்துல 120 அடி அகலத்துடன் அரை ஏக்கர் காணி விற்பனைக்காக இருக்கு. ഇതിന്റെ ஆவணத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ഇതിന്റെ ஆவணம் போமித்தான். நீங்கள் இந்த காணியை வாங்குவதாக இருந்தால் நேரடியாக உறுதிக்கு நாங்கள் பதிவு செய்து கொள்ள முடியும். ഇതിന്റെ விலை உரிமையாளர் 3.5 கோடி ரூபாய் சொல்றேன். இது நாங்கள் இந்த விலையை நாங்கள் கலைச்சு பேசி தீர்மானிச்சு விலையை நாங்கள் தீர்மானிச்சு கொள்ள முடியும். இருக்கிறது ஒரு அரை ஏக்கர் காணி தான். இது ஏனையன் வீதியோரத்துலாம் இருக்குது. கடை கட்டக்கூடிய மாதிரியான இடம் தான் இது. இது முருகண்டி பிள்ளையார் கோயில் பக்கத்தில் இருக்கிற பஸ் நிலையம். அந்த பஸ் நிலையத்துக்கு அருகில தான் இந்த அரை ஏக்கர் காணி இருக்குது. ഇതിന്റെ ஆவணம் கிராண்ட் உறுதி. அந்த உறுதியால எந்த பிரச்சனையும் இல்லை, கிராண்ட் உறுதி. மற்றது ഇതിന്റെ விலை உரிமையாளர் 3.5 கோடி தான் சொல்றார். இதையும் நாங்கள் விலையை பேசி தீர்மானிக்கலாம். அடுத்த காணி, அதாவது முருகண்டியில இருக்கிற இலங்கை வங்கிக்கு அருகில ஒரு 4 பிறப்பு காணி விற்பனைக்காக இருக்கு. ഇതിന്റെ ஆவணம் போமித்தான். நீங்க இந்த காணியை வாங்குவதாக இருந்தா நேரடியாக நாங்க உறுதிக்கு பதிவு செய்து கொள்ள முடியும். ഇതിന്റെ விலையும் உரிமையாளர் கூறுற விலை தான் 1 கோடியே 10 லட்சம் கூறப்படுகிறது. இதனுடைய விலையும் நாங்க கலைச்சு பேசி தீர்மானிக்கலாம். நான் இதுல குறிப்பிட்ட காணிகள் இடங்களை நான் சரியாக காணொலியில பதிவிடையில. அப்ப இது என்னென்னு சொன்னால் இதற்கான காரணங்கள் இதுல கிளிநொச்சியில பல புரோக்கர்மார் இருக்கணும். அதை என்னுடைய காணொலியை பார்த்துட்டு அந்த அந்த காணி எங்க இருக்குன்னு போய் அந்த உரிமையாளர் தொடர்பு கொண்டு அந்த காணியை அவர்கள் அந்த காணியை அவர்களோடாக விற்பனை செய்துட்டு அவர்கள் சந்தோஷமாக போயிடும். இப்ப நான் இதுல கத்திட்டு இருக்கிறது மட்டும்தான், வேற ஒன்றும் இல்லை. அதனாலதான் நான் இந்த காணியின் இடங்களை நாங்கள் சரியா உங்களுக்கு காணொலியில நான் காட்டில. மற்ற என்னன்னு சொன்னா, இப்ப உங்களுக்கு இந்த காணியில ஏதாவது ஒரு இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, வாணிப நோக்கத்துக்கு பொருத்தமாக இருந்திருந்தா நீங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு அதில் ஏற்படுத்துங்க. நான் காணி தொடர்பாக மேலதிக தகவல்களை நான் உங்களுக்கு கூற முடியும். அடுத்தது உரிமையாளர் நம்பரையும் நான் உங்களுக்கு தரலாம். மற்றது காணியின் முழுமையான படங்களையும் எடுத்து நான் உங்களுக்கு அனுப்பி வைக்க முடியும். ஓகே, நன்றி, வணக்கம்.